ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்கள் வந்து 4 இயர்ஸ் கஷ்டப்பட்டு காலேஜ் படித்து முடிச்சுட்டு கிராஜுவேஷன் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அப்போ வந்து அந்த கிராஜுவேஷனில் எப்படி இருந்தாலும் ஒரு சீஃப் கெஸ்ட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு. அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் ஸ்டேஜுக்கு வரார். ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறார். அங்கே இருக்க எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க, அதிர்ந்து போய்ட்றாங்க. அண்ட் அமெரிக்கன் வரலாற்றில் இது வந்து 3வது முறையாக நடந்திருக்கு. அண்ட் இந்த வாட்டி அந்த ஷாக்கிங் நியூஸை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர். சரி, அவர் அப்படி என்ன ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தாரு? அண்ட் அமெரிக்க வரலாற்றிலே மொத்தம் 3 தடவை நடந்திருக்குன்னா இது என்ன அப்படி ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம்? அண்ட் இங்கே இருக்க மீடியாக்கள் அது வந்து பெருசாக ஏன் பேசுகிறாங்க? அண்ட் இதனால் இங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிரைசிஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. May 8, 2026 நார்த் கேரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வில்சன் காலேஜ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஃபேமஸான டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்க ஒரு காலேஜ். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 176 ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்காங்க அண்ட் 26 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராஜுவேஷன் செரிமனியில் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அது கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனில் கோச்சார் அவர் வந்து வரார். யூஸ்வலாக இந்த மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் கொடுக்க வரவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுப்பாங்க. இதுதான் வந்து முக்கால்வாசி வந்து நடக்கும். ஆனால் அவர் அன்னைக்கு பண்ண ஒரு விஷயம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாத மாதிரி ஒன்று பண்ணிட்டார். It is my privilege to announce today that in honor of my father, my wife Marilyn and I are providing a graduation gift to cover all the final year educational loans incurred by the Wilson College graduates during the 25-26 academic year. அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஃபைனல் இயர் படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்டூடெண்ட் லோனை அவரும் அவங்க மனைவியும் வந்து அடைச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து அதிர்ந்து போயிட்டாங்க. அண்ட் அங்கே இருக்க ஸ்டேஜில் இருக்கவங்க கூட வந்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய பரபரப்பாக இதுவாக ஆகிடுச்சாங்க. அண்ட் இது வந்து இங்கே இருக்க நிறைய நியூஸ் மீடியாக்கள் இதை வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து டொனேஷனாவோ இல்லை ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டு மாதிரியோ இல்லை ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எதிர்க்க உட்காந்துருக்க அந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே சேரப் ஆயிட்டாங்க. ஏன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் லோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலி நிறைய பேருக்கு. இங்கே வந்து இது ஒரு கிரைசிஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட் லோன் இவ்வளோ எடுத்து படிக்கணுமா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து எனக்கு காலேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேரியர் பார்த்து சூஸ் பண்ணி போகிற அளவுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேர்டன் அவர் வந்து திடீர்னு வந்து எல்லாருக்கும் வந்து நாங்கள் லோனை கட்டி முடிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் வந்து அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என்ன ஒன்று, அந்த கூட்டத்தில் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படி தான் அந்த அட்மாஸ்பியர் அப்போதைக்கு வந்து இருந்திருக்கும். சரி, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 176 பேச்சுலர்ஸ் அண்ட் 26 மாஸ்டர்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் இயரில் ஒரு $10,000 $15,000 வரைக்கும் ஸ்டூடெண்ட் லோன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் சொல்லுது. ஸோ அந்த எஸ்டிமேட் படி வச்சு பார்த்தா எனிவேர் பிட்வீன் $4 மில்லியன் $8 மில்லியன் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது ஏன் எஸ்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ்லையோ இல்லை அந்த அனில் அவரோ இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டோ வந்து எந்த ஒரு நம்பர்ஸ் வந்து பப்ளிக்காக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. அதனால் இது வந்து எஸ்டிமேட் பண்ணி இவ்வளோ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, யார் இந்த அனில் கோச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டில் இருக்கிற வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரிலாம் கிடையாது, பில்லியனர்லாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண ஆளும் கிடையாது. ஏன்னா ஒரு $4 மில்லியன் $8 மில்லியன் அவங்க வந்து டேரெக்டாக வந்து டொனேட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைலும் கிடையாது, நார்மலாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன். அண்ட் அவர் வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டரில் ஒரு சின்ன கம்பெனி வந்து வச்சிருக்காரு, பல வருஷமாக வச்சிருக்காரு. இதுதான் வந்து அவரோட ப்ரொஃபைல். ஆனால் இதுக்கப்புறம் அவர் வந்து லைம் லைட்டில் வந்துடுவார். அண்ட் ஓகே, இப்படி ரேண்டமாக அவர் வந்து இந்த மாதிரி ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு வந்து பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருந்திருக்கு. அதையும் அவர் அந்த கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஆனால் அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா 1946 பஞ்சாப்லேருந்து கிளம்பி நார்த் கேரோலினாவுக்கு வந்திருக்காரு. அண்ட் அதே யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் படித்த 2வது இந்தியனாமா. அதனால் அவர் வந்து அந்த நேரத்தில் அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரவேற்றாங்க. அவர் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் அந்த காலேஜுக்கு எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நான் வந்து இதை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்பீச்சே வந்து ரொம்ப வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருந்துச்சு.
சரி, இந்த மாதிரி வந்து இது ஃபர்ஸ்ட் வாட்டி அமெரிக்காவில் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து 3rd டைம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 ராபர்ட் எஃப் ஸ்மித் அப்படிங்கிறவர் மோர் ஹவுஸ் காலேஜ் அங்கே போயிட்டு இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அதுதான் வந்து அமெரிக்கன் மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபஸ்ட்டு. அப்போ வந்து எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் அமெரிக்காவில் நடந்ததே கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அந்த எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு $40 million கிட்ட அவருக்கு வந்து அப்போ செலவாயிருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்லுது. அண்ட் அதை தொடர்ந்து ரெண்டாவதா 2022 இவான் ஸ்பைகல் அண்ட் மிராண்டா கேர் அவங்க வந்து ஓட்டிஸ் காலேஜ் அதுக்கு போயிட்டு அந்த அமௌண்ட் வந்து அன்டிஸ்க்ளோஸ்ட், அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. தேர்டா இப்போதைக்கு இது நடந்திருக்கு. சரி, இது ஏன் வந்து பெருசாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி யூஎஸில் நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜ் கிராஜுவேட் ஆகுறாங்களா, அவங்கள வந்து இருக்கிற ஒரு பெரிய பேர்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அடுத்த வேலை எப்போ தேடுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட் லோன் வந்து கிட்டத்தட்ட வந்து $30,000 $40,000 $50,000 வரைக்கும் அவங்க வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய லோன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை அடைக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும். சில பேர்லாம் வந்து ஒரு டெக்கேட் எடுத்துப்பாங்க. அண்ட் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸில் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்குமே அவங்க படிப்புக்காக வாங்கின ஸ்டூடெண்ட் லோனை அடைக்கிற அளவுக்கு ஒரு சில லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஓவர் வெல்மிங்காக இருக்கும். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு பேர்டன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நிறைய கிரைசிஸ் அப்படின்னு இங்கே வந்து பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து வேலை வாங்கணுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு உங்களோட ஸ்டூடெண்ட் லோனெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ராடிக்கலான வந்து ஒரு பெரிய விஷயமா இங்கே வந்து பேசப்படுது. இந்த சிஸ்டம் வந்து அந்த மாதிரி கட்டமைச்சதுனால இந்த மாதிரி வந்து ஒரு டொனேட் பண்ணுறது அந்த ஸ்டூடெண்ட்க்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெருசாக பேசப்படுது. ஓகே ப்ரோ, இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கும் லோன்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். கரெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்கிறது வந்து வாஸ்ட் மெஜாரிட்டி. அதாவது யூஎஸில் இருக்க அந்த ஸ்டூடெண்ட் லோன் இருக்கு இல்லையா, அந்த லோன் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட் படி $1.8 trillion. எஸ், ட்ரில்லியன் டாலர்ஸ். நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஜிடிபி அளவுக்கு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட் வந்து கடன் வாங்கி மட்டும் வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி காட்டணும். அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான விஷயமா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டான டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்க ஒரு சில பேர் நாமினி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த ஸ்டூடெண்ட் லோன் வந்து நாங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து ஒரு பெரிய கேம்பெயின் ப்ராமிஸாகவே எடுத்து நடத்தினாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அவங்க ரெடியாகவும் இருந்தாங்க. ஆனால் அவங்க வரல, வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா அங்கேயே வந்து ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து லோன் வாங்கி படிச்சுட்டு லோன் வாங்கினா அதை அடைக்க தான் செய்யணும், நாங்கள் ஃபர்கிவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த பார்ட்டிக்காரங்க அவங்க வந்து ஒரு கேம்பெயின் நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிபேட் போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் லோன் கிரைசிஸ் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம். அதனாலேயே இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தர் வந்து கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச்சில் அவங்க லோன்லாம் அடைச்சிடறோம் அப்படின்னு சொன்னால் அது நேஷனல் லெவலில் பெருசாக பேசப்படும். ஐ திங்க் இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, உங்களோட கிராஜுவேஷன் கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச்சுக்கு ஒரு பில்லியனர் வரார் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் வரார் அப்படின்னா, ஆஹா நம்மளோட ஸ்டூடெண்ட் லோனை வந்து ஃபர்கிவ் பண்ணிடுவாரோ அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுமோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி, அப்படி ஆயிடுமா இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சந்தந்தோட சப்ஸ்கிரைப்.